சில மின்விசிறிகள் ஏன் சிறந்த செயல்திறனையும் பாதுகாப்பான இயக்கத்தையும் வழங்குகின்றன என்று எப்போதாவது யோசித்ததுண்டா? அதற்கெல்லாம் சரியான முறையில் பொருத்துவதே தொடக்கமாகும். பின்வரும் வழிமுறைகளை பின்பற்றி மின்விசிறியிலிருந்து சிறந்த செயல்திறனையும் பாதுகாப்பையும் பெறுங்கள். நிறுவதற்கு தேவையான அனைத்தும் ஒரே முழுமையான தொகுப்பாக வருகிறது. ஒரே தொகுப்பில் உங்களுக்கு மின்விசிறி ரிமோட், டவுன்ராட், கேனோப்பிகள், திருகுகள் மற்றும் பிளேடுகள் கிடைக்கும். மோட்டாரில் ஏற்கனவே உள்ள திருகுகளை அகற்றவும். திருகுகளை அகற்றுவதற்கு முன் மோட்டாரை ஒரு மென்மையான துணியின் மீது வைக்கவும். இது உங்கள் மோட்டார் கீறல்கள் ஏற்படுவதை தடுக்கும். இப்போது பிளேடுகளை மோட்டார் பொருத்தும் துளைகளுடன் நேராக அமையுங்கள். ஒவ்வொரு பிளேடையும் பொருத்துவதற்கு முன் பேப்பர் வாஷர் அதன் இடத்தில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பிளேடுக்கும் மோட்டாருக்கும் இடையில் பேப்பர் வாஷர் அமைந்துள்ளதால் அது அதிர்வை தடுத்து இரைச்சலை குறைக்கிறது. பிளேடில் உள்ள துளைகளில் திருகுகளை செருகி அவற்றை மிகவும் தளர்வாகவோ அல்லது மிகவும் இறுக்கமாகவோ இல்லாமல் கவனமாக இருக்கவும். தளர்வான திருகுகள் சத்தத்தை ஏற்படுத்தும், மேலும் அதிகப்படியாக இருக்கினால் பிளேடில் விரிசல் ஏற்படும். எந்தவொரு ஆபத்தையும் தவிர்க்க வயரிங் வேலையை தொடங்குவதற்கு முன் மின்சாரம் மற்றும் எம்சிபியை அணைத்துவிடவும். பிஎல்டிசி விசிறிகளுக்கு ரெகுலேட்டர்ஸ் கீகள் தேவையில்லை. சேதத்தை தவிர்க்க அவற்றை புறவைப்படுத்தவும். இப்போது ஷேக்கிள் இணைப்பை பயன்படுத்தி டவுன்ராடை சீலிங் ஹூக்கில் பொருத்தவும். மேலும் ஒரு பாதுகாப்பு ஊசியை பயன்படுத்தி அதை நன்றாக பொருத்தவும். கீழ்த்தண்டை பொருத்திய பிறகு டாப் கனோபியால் தாள் மூடவும். அடுத்து பெல்லோ ரோடு மேல் நோக்கி இருக்குமாறு பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இதை சரியான உயரத்திற்கு சரி செய்து கொள்ளலாம். இருமுறை சரிபார்த்த பிறகு இப்போது மின்விசிறியின் கீழ்ப்பாதியை பொருத்தவும். கம்பியை டவுன்ரோட் உள்ளே செருகி மின்சார கம்பியை மோட்டார் முனையத்துடன் இணைக்கவும். பெல்லோ ராட் மற்றும் கனோப்பி டவுன்ரோடை ஒன்று சேர்த்து உயரத்தை சரிசெய்ய அனுமதிக்கிறது. வயர் இணைப்புகளை வெட்டி மோட்டார் ஹெக்ஸ் நட்டுகளும் ஸ்பிளிட் பின்னுகளும் பயன்படுத்தி உறுதிப்படுத்தவும். தடையற்ற இயக்கத்திற்காக பாட்டம் கானோபியால் மோட்டார் மின்சுற்று கீழ்ப்புற விதானத்தால் மூடவும். கூரையின் கானோபியால் மேலே ஒரு விதானம் கொண்டு மூடவும். பெட்டியிலிருந்து ரிமோட் கண்ட்ரோலை எடுத்து அதில் பேட்டரிகளை செருகவும். இயக்குவதற்கு பவர் பட்டனை அழுத்தவும். ரிமோட் முன்பே இணைக்கப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் பவர் பட்டனை 10 வினாடிகள் அழுத்தி பிடிக்கவும். 2 பீப் ஒலிகள் இணைப்பை உறுதி செய்யும். ரிமோட் கொண்டு ஸ்பீட் கண்ட்ரோல் செய்யலாம். அது எல்இடியில் காணலாம். உங்களுக்கு வேண்டுமானால் எல்இடி ஆஃப் செய்யவும் கூடியதாக இருக்கும். இந்த மின்விசிறியில் 6 வேக நிலைகள் உள்ளன. அவற்றை ரிமோட் மூலம் எளிதாக சரி செய்யலாம். மின்விசிறி அதிகபட்ச வேகத்தில் இயங்குவதற்கு பூஸ்ட் மோடு பொத்தானை அழுத்தவும். இயற்கை தென்றல் பயன்முறை இயற்கை காற்றைப் போலவே குறைந்த மற்றும் அதிக வேகங்களுக்கு இடையில் மாறி மாறி இயங்கும். ஸ்லீப் மோடு ஆற்றலை சேமிப்பதுடன் ஒரு மணி நேரத்திற்குள் மின்விசிறியின் வேகத்தை படிப்படியாக மிக குறைந்த நிலைக்கு குறைக்கிறது. ஆண்டு முழுவதும் வசதியாக இருப்பதற்காக கோடையில் முன்னோக்கிய சுழற்சி முறையிலும் குளிர்காலத்தில் பின்னோக்கிய சுழற்சி முறையிலும் மின்விசிறியின் சுழற்சியை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இனி மின்சார கட்டண பதற்றம் நீங்கிவிட்டது. பாலிகேப் சூப்பர் ஆர்ஓஐ மின்விசிறிகள் 5 நட்சத்திர தரம் பெற்ற பிஎல்டிசி தொழில்நுட்பத்தின் மூலம் இயங்குகின்றன. உங்கள் மின்விசிறி இப்போது பொருத்தப்பட்டுவிட்டது. ஆகவே மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்புடன் கூடிய சக்தி வாய்ந்த செயல்திறனை நிம்மதியாக அனுபவியுங்கள். பாலிகேப் வழங்கும் ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு முன்னெடுப்பு.